என்னடா பாஸ் பண்ணிட்டியாடா? எங்கடா பாஸ் பண்ண? நீ பாஸ் பண்ணிட்டியா? நானா? ஆமா, பார்டர்ல. நீயாச்சும் பார்டர்ல பாஸ் பண்ண, நான் அது கூட பண்ணல. வீட்ல திட்டலையா? திட்டலையா? 2 நாளா சாப்பாடே கொடுக்கல. என்ன தம்பிங்களா, எக்ஸாம் மார்க்லாம் வந்துருச்சா? பாஸ் பண்ணிட்டீங்களா? அனுப்புவாங்க அங்கிள், நாங்களே சோகத்துல இருக்கோம். சரி, படிச்சியா எக்ஸாம் ஒழுங்கா? அந்த மிஸ் சொல்லி கொடுத்தது ஒண்ணுமே மண்டையிலே ஏறல. சரி, மண்டேல ஏறலன்னு இப்போ சொல்றியே, இது உங்க மிஸ் கிட்ட சொன்னியா இல்லை உங்க வீட்டில் சொன்னியா? எங்க சொல்ல விடுறாங்க, உடனே பழிய நம்ம மேல போட்டுறாங்க. அத்தனை பேருக்கு புரியுது, உனக்கு மட்டும் புரியலையா? அப்படி இல்லைப்பா, உனக்கு புரியலன்னா நீ தான்ப்பா கேட்கணும். இப்போ கஷ்டப்பட போகிறது யாரு? ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸை கவனிக்கணும். புரியலையா? டீச்சர்கிட்ட கேட்கணும், இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். அவங்க பாட்டுக்கு நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ப்ராப்ளமாவே இருந்துருது எங்களுக்கு. இதெல்லாம் படிக்கும் போது சொல்ல வேண்டிய விஷயம். படித்து முடித்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்ல வேண்டிய விஷயம். படிக்கிற பிள்ளைங்களே கவனிங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்க, டீச்சர் நடத்துறது புரியலன்னா கேளுங்க. நம்மளை எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு புரியலன்னா நம்ம தான் கேட்டு படிக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஃப்யூச்சரு கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன டவுட்டாக இருந்தாலும் டீச்சர்கிட்ட கேட்டு புரிஞ்சு படிங்க.